The leading character of Mahabharata was Draupadi, and Yudhishthira loses Draupadi in the game of dice, and Duryodhana brought Draupadi in the Sabha of Dhritarashtra and plucked her with her hairs. So Draupadi decided that I will wash my hair with the blood of your soldier, and then I'll tie my hair. So in the period of Mahabharata, Bhima killed Dushasana and had broken his shoulder and collected the blood, and he brought the blood to Draupadi. Draupadi touched that blood with her hairs, and after that she got water from this well, Chandrakupam. Earlier the name of this Kupam was Chandrakupam, and Draupadi washed her hair from this well, so name is changed. Chandrakup, Pandav, Draupadi Kupam. 4 Kups are mentioned in Purans in Kurukshetra: Chandrakup, Vishnu Kup, Rudra Kup and Devi Kup. We will see 2 only. Chandrakup and Devi Kup in Bhadrakali Shakti Pita. Rudra Kup is approximately 110 km from here,
And Vishnu Koop, nobody proved that. Where is that? Actually, in Purans there are 368 pilgrimages in Kurukshetra region. But these days only 134 in live position. And earlier pilgrimages are going to disappear. When Kali Yuga will come in the young form, no pilgrimage will be there on earth. And then Lord come in the form of Kalki. So please first see that Draupadi Kupam, then tell this. துச்சாதனண்ட கொன்று அந்த ரத்தத்தினால அந்த முடி தடவணும் வந்து அப்போ அந்த ரத்தத்தினால தடவிட்டு இந்த கூபத்தில் உள்ள ஜலத்தினால தன் தலைமுடியை கழுவினாவாம். அதான் சந்திர கூபம். now it is called திரௌபதி கூபம். கூபம்ண்டா கிணறு. On behalf of all of you, I am pouring because we don't have much water. Om Namah Shivaya. Shivaya Namah Om. 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 வந்து எல்லாம் வயலா இருந்தது, ஒரே வயல் காடா இருந்தது. இங்க வந்தோன்னே உட்கார்ந்துட்டார். இங்க தான் கிருஷ்ணாண்ட உபதேசம் நடந்தது. அவதான் கண்டுபிடிச்சது. கிருஷ்ணாண்ட சரியட் ஒரு போர்ஷன் கீழே தோண்டி எடுக்கல, மண்ணை தோண்டி எல்லாம் ரெனோவே பண்ணிக்கல, இது வருது. கிருஷ்ணாண்ட உபதேசம் பண்ணின சரியட்டினுடைய ஒரு வீல், ஒரு போர்ஷன். நான் கீதை படிப்பிக்க போறேன். இங்க கீதை சொன்ன இடம் 1968. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சது எங்க கண்டது. அப்புறம் கவர்மெண்ட் 80s டெவலப் பண்ணிருக்கு. இது முழுக்க கட்டினது அதுக்கப்புறம் தான், அவர் வந்ததுக்கு அப்புறம். அவங்க பாருங்க தமிழ்ல போட்டிருக்கு. ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆக்ஞையில் பிரதிஷ்டிதம். குளிர்காலத்துல மேல எல்லாம் ஸ்னோ வந்துடும். ஜெனரலி எல்லாரும் மேல இருந்து கீழே வருவா. ஆனா அவர் தபோவன்ஜி சிம்மானந்த குரு என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையும் கீழே இருந்து மேல கொண்டு போவார். குளிருக்குள்ள சவம் பண்ணு. பிறகு வெயில் காலத்துல பாருங்க அது கிருஷ்ணாவா யாருன்னு தெரியாது. ஸ்டாண்டிங் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். 3 பேர் நின்றா நாங்க எழும்பி போய் பார்த்தோம், அங்கே அவ்வளோ காணவே இல்லை. அவ்வளோ ஹோலி பிளேஸ். கிருஷ்ணா stood here and spoke about Bhagavad Gita 2.5 hours. அவ்வளோ ஹோலி பிளேஸுக்கு வந்திருக்கிறீங்க. ஆரையா கடைசியில் இருக்கிறீங்க, முன்னாடி கொஞ்சம் வாங்கல, இங்க பிரிச்சிருக்காளே அதுல இருக்கலாம். எல்லாருக்கும் இன்னொரு பிறப்பு வேணுமோ? ஏன் வேண்டாம்? வேணும். எத்தனை பேர் இலங்கையில கேம்புகள்ல இருந்திருக்கீங்களா? அடிவாடுகள்ல இருந்திருக்கீங்களா? எல்லாரும் இருந்திருக்கீங்களானே? நீங்க புண்ணியம் பண்ணணும்னா தப்பிட்டீங்க. அப்ப உங்களோட புண்ணியம் இஸ் எக்ஸாஸ்டட். ஆரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறீங்களோ, ஆரெல்லாம் தப்பிட்டீங்களோ, உங்களோட புண்ணியத்தினால நீங்க தப்பிட்டீங்க. தட் மீன்ஸ் உங்களோட புண்ணியம் இஸ் எக்ஸாஸ்டட்.
ஆரெல்லாம் கஷ்டப்படுறாளோ ஆரெல்லாம் சென்றாலோ அவன்கிட்ட பாவம் போயிடுது. கஷ்டப்பட்டா பாவம் போகும், சந்தோஷமா இருந்தா என்ன புண்ணியம் போகும். அப்ப புண்ணிய பேங்க்ல இருந்து புண்ணியம் செலவழிச்சா நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டிபாசிட் புண்ணியம் again. நல்லது உங்களுக்கு புண்ணியம் போய்க்கொண்டே இருக்குது. அப்ப அதான் பாத்தீங்களா மோட்சம் என்று சொன்னா உங்களுக்கு இன்னொரு பேர்த் வேண்டாம், இன்னொரு அம்மாண்ட வயிற்றுல வேண்டாம், என்ன அடுத்த ஜென்மம் இன்னும் வெண்ணியிலும் வேர்ஸ். சோமாலியா வெண்ணி இந்த அடிபாட்டுனால கஷ்டப்படுறா. எங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, வெண்ணியில சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, வந்தார வாழ வைக்கும் வெண்ணியெல்லாம் சொல்லுவா. அவ்வளவு ரிச்சா இருந்தாங்க. இப்ப போர்னாலதான் வெண்ணி மக்கள் கஷ்டப்படுறாளே ஒழிய அல்லது அவள் லைஃப்ல கஷ்டப்பட்டதில்லை. ஆனா சோமாலியா பாத்தீங்கன்னா இன்றைக்குமே தண்ணி இல்லை, இன்றைக்குமே சாப்பாடு இல்லை. அப்ப சோமாலியாவிலே யார் பிறந்திருக்கிறா? ஏன் நாங்க சோமாலியால பிறக்கல? புண்ணியம் பண்ணிருக்கிறோம். அப்ப இன்னொரு பிறப்பு வேண்டாம்னு சொன்னா அதுக்கு நாங்க நம்மளை தயார்படுத்தணும். அந்த தயார்படுத்துறதுக்கு நீங்க 108 குடம் பால் ஊத்தி 108 குடம் காவடி எடுத்து இந்த பறவை காவடி எடுத்து வெட்ட திருவிழா பண்ணி மாம்பழ திருவிழா பண்ணி இன்னொரு ஜென்மாவை நீங்க கடை தேட்ட முடியாது. ஹோல் பகவத்கீதையில கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னு சொன்னா இன்னொரு ஜென்மா வேண்டாம் என்று சொன்னா இருமைகளிலிருந்து அப்பால போகணும். இருமி என்று சொன்னா சூடு இருக்கு, குளிர் இருக்கு. அப்ப சூட்டையும் பொறுத்து கொள்ளணும், குளிரையும் பொறுத்து கொள்ளணும். உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவா, சில பேர் மாலை போட்டு வரவேற்பா, சில பேர் உங்களை அடிப்பா, கலாலையும் அடிப்பா. நீங்க மகான்களை பாருங்க, ஜீசஸ் இன்றைக்கு உலகம் முழுக்க கும்பிடுறா, ஆனா அவருக்கு டெத் அப்படி ஆணியால சிலுவையில அரைஞ்சது. என்ன சொல்லுங்க, 108 கூட பால் ஊத்துறது ஈஸி, சுத்தி கும்பிடுறது ஈஸி, அந்த எல்லாரும் ஒத்த போறமே அந்த தீபத்துல ஒத்துறது அதெல்லாம் ஈஸி. அது இல்ல ஸ்பிரிச்சுவல், அதெல்லாம் ரிலிஜியஸ். ஸ்பிரிச்சுவல் என்று சொன்னா நீங்க கோயிலுக்கு போகாட்டிலும் பரவாயில்ல, சூடையும் குளிரையும் சமனா மதிக்க தெரியணும், மானத்தையும் அவமானத்தையும் சமனா பார்க்க தெரியணும். ஐயா நீங்க கொஞ்சம் வழி விட்டுருங்க, நான் சுத்தி கும்பிடுறேன், தள்ளிடுங்க. அப்ப என்ன இப்ப சுவாமி ஏன் திட்டுறோன்னு சில பேருக்குன்னு சொன்னா நிச்சயமா உங்களோட பாவம் கழியுது. அதை நீங்க ஏற்க பழகிட்டீங்கன்னு சொன்னா என்ன இப்ப பழகிட்டோம் அப்படியா? அதான் அவங்க சொன்னாங்க ஈகோ அடிக்கதான் சொன்னாங்க. அப்ப மானம் அவமானத்துல இருந்து அங்கார போகணும். உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கல, மாலை போடக்கல சந்தோஷம், ஆனா திட்டேக்கல என்ன அழுவம் கவலைப்படுவோம் இல்ல. அதையும் நாங்க பிளஸிங்கா எடுக்கணும். அதான் எங்களுடைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா பிரசாதம் திருப்பதியில நல்ல ஸ்வீட்டான லட்டு, இன்னொரு இடத்துல துளசி, இன்னும் உப்புலியப்பன் கோயில் கும்பகோணத்துல இருக்கு, அங்க உப்பு இல்லாத நைவேத்தியம் சுவாமிக்கு. அப்ப டேஸ்டான நைவேத்தியம் இருக்கு, டேஸ்ட் இல்லாத நைவேத்தியம் இருக்கு. அப்ப இருமைகள் மானம் அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, அது மாதிரி நல்ல சாப்பாடு கெட்ட சாப்பாடு, ருசியான சாப்பாடு ருசி இல்லாத சாப்பாடு, கம்ஃபர்டபுளான ஸ்டே அன்கம்ஃபர்டபுளான ஸ்டே, இதுகள் எல்லாத்தையும் நாங்க பொறுக்கிறதுக்கு தானேயா பில்கிரிமேஜ். உங்களோட வீட்டுல உங்களுக்கு எல்லாம் சௌகரியமா செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க, பட் what will you gain out of it? அப்ப இந்த தீர்த்த யாத்திரைன்னு வர்றது ஒன்று வந்து எத்தனையோ மகாத்மாக்கள் வந்த இடம் இது. ஆக்சுவலா 5149 வருஷத்துக்கு முன்னாடி கீதா உபதேசம் நடந்த இடம். கிருஷ்ணா இங்க நின்று சரியத்துல இருந்தோண்டு அர்ஜுனாவுக்கு கீதா உபதேசம் பண்ணது யாருக்குமே தெரியாது. உங்களோட காஞ்சி மகா பெரியவர் 32 வருஷம் கால்நடையா இந்தியா முழுக்க சுத்தினார். 1968 அவர் இங்க வந்தார். வந்து இந்த இடமெல்லாம் வயல் வெளியா எல்லா இடம் நடந்து திரிஞ்சு 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 இங்க வந்த உடனே he said no, this is the place where Krishna spoke. அவர் ஞானி, பெரிய கிரேட் ஞானி. பாபாலம் பார்க்க 100 times அவருக்கு பவர் இருந்தது, ஆனா அவர் வெளியில காட்டிக்கொள்ளல. இப்ப செத்ததுக்கு அப்புறம் தான் everybody understand who is he. அப்ப அவர் வந்து இங்க இருந்து இங்கதான் கீதா உபதேசம் நடந்து காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ஹரியானா கவர்மெண்ட் வந்து 1980s தே டெவலப்ட், இவ்வளவு கட்டி இந்த கட்டி இப்ப இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. அப்ப காஞ்சி பரமாச்சாரியால் வந்து 1968 இதுதான் கீதா உபதேச மடம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் when they were renovating this and establishing the statue, கிருஷ்ணாண்ட சரியட்டில இருந்து ஒரு போர்ஷனை கண்டுபிடிச்சா. அதுக்கப்புறம் இந்த மரத்தை எல்லாம் இப்ப ரிசர்ச் பண்ணி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்கு, இந்த மரங்கள் எல்லாம் 6000 வருஷங்களுக்கு மேலான மரங்கள் உண்டு. there are so many proofs. நாங்க கேட்போம் மகாபாரதம் நடந்ததா ராமாயணம் நடந்ததா கட்டுக்கதையாண்டதை.
மகாபெரியவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். இந்த ஒரு இடத்துல நீங்கள் தமிழையே பார்க்கலாம். அப்போ அவ்வளோ மகிமையான இடம். அப்போ அந்த ஹோல் பகவத்கீதா என்ன சொல்லுது என்னன்னு சொன்னால், நீங்கள் இருமைகளிலிருந்து அப்பால போங்க. அதுக்கு பில்கிரிமேஜ் ஒன்று தான் உங்களுக்கு சாதனை. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்னென்னா, ஒரு ஹோட்டல் நல்லா இருக்கும், ஒரு ஹோட்டல் நல்லா இருக்காது. ஒருத்தருக்கு அவட எல்லாருக்கும் ரூம்ஸ் நாங்கள் கொடுக்கல, எனக்கு எந்த ரூம் அங்கேன்னு தெரியாது. ஜஸ்ட் நான் ஆர்டரில் எல்டர்லி பீப்புளை பார்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்தேன். கொஞ்சம் வயசானாக்க இல்லையா, நானும் வயசு தான், பட் நான் தான் கடைசியாக எடுக்கிற ரூம். அப்போ 2வது ரூம் எங்களுக்கு. அதில் சில பேருக்கு நல்ல ரூம் கிடைச்சிருக்கு, சில பேருக்கு சின்ன ரூம் கிடைச்சிருக்குது. அப்போ நான் இதுவும் ஒரு சாதனை. அக்செப்ட் அக்கார்டிங் டு யுவர். இங்கே நாங்கள் லக்குன்னு சொல்லுவோம். லக் வந்து புண்ணியம், பேட் லக்குன்னா பாவம். அதே மாதிரி எங்களுக்கு ரூம் கிடைக்குது, அக்செப்ட் பண்ணு. சில பேருக்கு காஃபி கிடைக்குது, சில பேருக்கு டீ பிடிக்குது. ஆனால் எது கிடைக்குதோ அக்செப்ட் பண்ணுங்க. அது மாதிரி சாப்பாடு சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டோம், இனிமேல் நார்த் இந்தியன் சாப்பாடு வாய்க்கு நல்லா இருக்கோ இல்லையோ. இப்போ எங்களுடைய அம்மா மாதிரிலாம் வந்திருந்தா அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் இப்போ வெளி உலகத்துலேருந்து என்ன உங்களுக்கு புதுமையாக இருக்குது? இலங்கை காட்டிலும் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் என்ன புதுமை? கொஞ்சம் க்ளீன் சிட்டி. இன்றைக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட், நாளைக்கு இட்டாலி ரெஸ்டாரண்ட், நாளைக்கு பஞ்சாப் ரெஸ்டாரண்ட். இதுதானே போறியல். எல்லாரும் தான் சாப்பிட்றோம். இலங்கையில் தான் சாப்பிட்டா. இப்போ உங்களோட ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கேக்கும் இலங்கைக்கும் என்ன வித்தியாசம்? டிஃபரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், டிஃபரெண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ். அதான் இப்போ இந்தியாவில் உள்ளாக்கள்னு சொல்கிறது. அப்பா கன்ஃபியூஸ் என்னென்னா, முந்தி ஒரு பருப்பு இருக்கும், ஒரு அரிசி இருக்கும், ஒரு ஏதோ உளுந்து இருக்கும், 4 விதமான டால் இருக்கும், ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு வா. இப்போ டயபெட்டிக்கு ஒரு ஆட்டா இங்கேயும் தோங்கிட்டு அது ஹங்காமாவில் அவங்களோட வெஸ்ட் முழுக்க இங்கே இந்தியாவுக்கு வர தோங்கிடுது. அவர் சொன்னால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் எங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல, என்னதை சூஸ் பண்ணான்னு. அப்போ இந்த வெரைட்டிஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதான் வெஸ்டர்ன் வேர்ல்டு. ஸோ மெனி சாய்ஸஸ். அப்படியே உங்களுக்கு இன்னொரு பர்த் வேண்டாம், இன்னொரு ஜென்மா வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் பால் ஊற்றி அதில் பிரயோஜனமே இல்லை. இந்த இருமைகளில் பொறுத்து கொள்ளுங்க. திட்டுனா பொறுத்து கொள்ளுங்க. புகழ்ச்சி இருக்குது, இகழ்ச்சி இருக்குது. புகழ்ச்சியை தான் சந்தோஷப்படுவோம், ஆனால் இகழக்கூடாதாரம் அக்செப்ட் பண்ணுங்க. துன்பம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. துன்பம் வந்தால் சகிச்சு கொள்ளணும். அது முழுக்க தான் கீதையில ரொம்ப முழுக்க சொல்றார். கீதையில சாரமே இருமைகளை கடந்து போ. அப்ப காசிக்கு போன வேணாண்டா, கடைசி சுத்தம் அசுத்தம். பாத்தீங்கன்னா நான் காசிய எத்தனையோ பேர் நச்சா காசியை கிளீன் பண்ணுவோம், ஆறாலேயும் காசியை கிளீன் பண்ண முடியல. ஏன்னா ஃபைனலி யூ ஹேவ் டு கோ பியாண்ட் பியூரிட்டி அண்ட் இம்பியூரிட்டி. எப்படி பியூரிட்டியை விரும்புறீங்களோ அதே மாதிரி இம்பியூரிட்டியும் யூ ஹேவ் டு அக்செப்ட். That is why Kashik Kshetram is the last. According to Bhagavad Gita, go beyond the pair of opposites. Labham, Nashtam. Sometimes you will have gain, sometimes you will have loss. ஆனால் இப்பொழுதும் லாபம் வரணும், லாஸே வரக்கூடாதுன்னா how it is possible? அப்போ life is involved with pair of opposites. Accept that. That only is the only way to get moksha. That means not to come again in any mother's womb. நீங்கள் எந்த அம்மாண்ட வயிற்றில் வந்தாலும் என்ன ஆகணும்? படிக்கணும், திரும்ப யூனிவர்சிட்டிக்கு போகணும், வேலை எடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஜொப்பை தேடணும். அது கூட நாங்கள் சம்பவம் மேனேஜ் பண்ணிடுவோம். ஆனால் முதுமையும் வியாதியும், டிசீஸும், ஓல்ட் ஏஜும் எவ்ரிபடி ஹேஸ் டு அண்டர்கோ. அதுதான் வேர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். அப்போ கிருஷ்ணா திரும்ப திரும்ப கீதையில் அதுதான் சொல்கிறார். திரும்ப திரும்ப நீ ரிப்பீட் இந்த லைஃபை நினை. இன்னொரு ஜென்மா வந்தாலும் ஜரா, வியாதி, மரணம். ஜராண்டா ஓல்டேஜ், வியாதிண்டா டிசீஸ், மரணம்ண்டா இறப்பு. பிறந்தால் இறப்பை தவிர்க்க முடியாது. அதை நாங்கள் திரும்ப திரும்ப நினச்சி எல்லாரும் என்ன சொல்லுங்க. இப்போ நீங்கள் வெஸ்ட்டுக்கு போனோடனே 60 யூ டோன்ட் திங்க் யூ ஆர் ஓல்டு. 60 தாண்டினா சன்செட். 60 தாண்டினாலும் இப்போ இந்த பியூட்டி பார்லரும் வீட்டில் எடுக்கும். அதான் அதுக்கு போய் இல்லை அவர் சொல்கிறது கரெக்டு. ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் பியூட்டி பார்லர். அதான் உழைக்கிற சம்பளம் முழுக்க எங்கள் இந்தியாவிலே வந்துடுது. ஹங்காமா இந்த ஸ்ட்ரைட்டனிங் த ஹேர் 4000. பார்த்தீங்களா எத்தனை பேர் இந்தியாவில் சாப்பிட வழி இல்லை. இன்னொரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஸ்பெண்டிங் ஃபார் த ஸ்ட்ரைட்டனிங் ஹேர் 4000 கூட அரவுண்ட் $100. அப்போ ஆனோடைய நீங்கள் உண்மையில மோட்சத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? சரி, வெள்ளையா இருந்துட்டு போட்டு வேணும் ஹேர். ஈவன் மோர் ரெஸ்பெக்ட். என்ன பாட்டினே கூப்பிடுவா. ஸோ வாட், எனக்கு இப்போ தான் 60 முடிஞ்சுது, இந்த ஜனவரியில் தான்.
அப்படியே என்ன சொல்லுங்க, let us accept the nature, natural. நீங்கள் யங்கா காட்டினா கூட உங்களோட சித்திரகுப்தனார்ட்ட கணக்கின்படி என்ன வயசு? 70 வயசு வந்தா போகணும், 75 வந்தா போகணும், 80 போகணும் எழுதி இருக்காங்க. நீங்கள் எவ்வளவு யங்கா காட்டினால் கூட யமன் டைம் வந்தோன்னா கொரகொரண்டு கொண்டு போயிடுவேன். Therefore, the whole life, the philosophy of the truth of about our life தான் பகவத்கீதா. நீங்க நிக்கலாம், இப்ப நாயன்மார் வந்து தோடுடைய செவியன், சொட்டுணை வேதியன், பொன்னார் மேனியனே, இதுல உங்களுக்கு என்ன டீச்சிங்? இதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தை அருளை பெறதுக்காக பாடுற பாட்டுக்களை ஒழிய உங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எங்களோட தேவாரம் திருவாசகம் ஹெல்ப் பண்ணாது. ஆனா உங்களோட இது என்ன சிவபுராணம் சொல்லுது, எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன், ரொம்ப அழகா சிவபுராணம் சொல்லுது. ஆனா பொன்னார் மேனியனே, நீ கோல்டன் பாடியா இருக்கிற, அதனால எனக்கு என்ன? தோடுடைய சவியன், நீ தோட உடையவனாக இருக்கிற, அதனால எனக்கு என்ன? என்ன சொல்லுவாங்க, நாங்க இலங்கை மக்கள் என்னன்னா அந்த தேவாரத்திலே அப்படியே நிக்கிறோம். என்ன கூட சிட்னி முருகன் கோயிலும் கூட சொல்லிட்டு, நீ பகவத்கீதையை பற்றி பேசுறதா இருந்தா உனக்கு அங்கடம் இல்லை. எப்படி முட்டாள்கள் பாருங்க. அதான் எங்களுடைய இலங்கை தமிழர்கள் நாங்கள் முன்னேற முடியாததுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு சைவ சித்தாந்தம் உண்டும் என்னன்னு தெரியாது. அதுக்குள்ள கீதா ஆரியம் சமஸ்கிருதம். ஆனா எங்களோட வேதங்கள் சமஸ்கிருதம், எங்களோட ஆகமங்கள் எல்லாம் சமஸ்கிருதம், 18 புராணங்கள் சமஸ்கிருதம், எல்லா ஒரிஜினல் டெக்ஸ்ட் எல்லாமே சான்ஸ்கிரிட். அதுக்காக நாங்க தமிழர் பிறந்துட்டோம், அதுக்காக why you should not study? எல்லாம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்திருக்கு இங்கிலீஷ்ல. let us study the philosophy. சுவாமி ஆத்மஞானந்தஜி வந்த பொழுது they did not give a place in Sydney. ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி வந்த பொழுது எல்லாம் வேதாந்திகள். ஆனா இருக்கிறவளுக்கு வேதாந்தம் என்ன சித்தாந்தம் என்னன்னு ஒன்றும் தெரியாது. இதான் ஐயா எங்களுடைய இலங்கை தமிழர்கள் முன்னேற முடியாததுக்கு காரணம். அது நம்முடைய யாழ்ப்பாண தாக்கல் செருக்கு, அகங்காரம், அரகன்ஸ், எதுவுமே தெரியாது. பட் we think we know everything. அதான் நானும் நினைச்சேன், என்ன சொல்லுங்க, ஏதோ கொஞ்சம் நான் இந்த பிறந்த இந்த பாடி பிறந்த ஊருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். முடியல, கஷ்டம். எங்கட பழைய ஜெனரேஷனுக்கு செத்து முடிஞ்சாதான் யங்ஸ்டர்ஸ் அவள் அக்செப்ட் பண்ணுவான் ட்ரூத். பழைய ஆக்களை திருப்தி இல்லாது. ஆனபடியால் இந்த பகவத்கீதை கிருஷ்ணா சொன்ன இடத்துல அட்லீஸ்ட் நாட் எவ்ரிதிங். ஐ தாட் 115 சாப்டர் இம்பார்ட்டன்ட் சாப்டர், 20 verses நான் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் கொஞ்சம் படிப்போம். உடனே பார்க்கல என்ன எத்தனை தியான ஸ்லோகம் தமிழத்தை கொடுங்க. முழுக்க இல்லை, முதல் பேஜ் வந்து தியான ஸ்லோகங்கள். ஒரு பெரிய மகாத்மா மதுசூதன சரஸ்வதியின் ஒரு ஆள் இந்த பகவத்கீதைக்கு தியான ஸ்லோகம் எப்பொழுதும் to meditate this Bhagavad Gita we had to chant some தியான ஸ்லோகம், மெடிடேஷன் ஸ்லோகங்கள். அது எழுதி இருக்கிறார். இதுல முழுக்கையில few நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்த ஆயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைல பூர்ணஹ பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபஹ. என்னடா கிருஷ்ணா அர்ஜுனாக்கு சொன்ன கீதா உபதேசத்தை ஆர் எழுதினது? மகாபாரதம் ஆர் எழுதினது? வியாசர். அப்ப அந்த வியாசர் எழுதியதுல மகாபாரதத்தினுடைய மிடில் போர்ஷன் தான் பகவத்கீதா. அப்ப பகவத்கீதா ஆல்சோ ரிட்டன் பை whom? வியாசர். அவரான் 18 புராணங்களும் எழுதி இருக்கிறார். அப்ப அவரால் எழுதப்பட்டது முதல் ஸ்லோகத்தின முதல் பிரேயர் வந்து பகவான் வியாசருக்கு. அவர் எழுதவில்லை என்று சொன்னா இன்றைக்கு பகவத்கீதை எங்கட கையில இருக்காது. therefore நன்றி. இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா we should be grateful to people. ஏதோ உங்களுக்கு லைஃப்ல ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலா அந்த ஹெல்ப்பை மறக்க கூடாது. அது என்னதான் ப்ராப்ளம் எங்கட ஸ்ரீலங்கன் தமிழ்ஸுக்கு? அன்கிரேட்ஃபுல். நான் சொல்ல புத்தகம் கட்டு புத்தகம் பாசல்ல அனுப்புவேன், வந்துட்டுதான் இல்லையா ஒரு மரமளிப்பு. சரி யாழ்ப்பாணத்தாக்கெல்லாம் படிக்கல, ஃபார்மாலிட்டி தெரியாது. நீங்க வெளிநாட்டுல இருக்கிறாக்கள் ஒரு ஒன்று அனுப்பினா கிடைச்சுதா இல்லையா சொல்ல வேண்டாம், நோ ரிப்ளை. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்க ஃபோன் பண்ண கேட்டீங்களே வந்து புத்தகம் அனுப்பினா கிடைச்சுதா. இதெல்லாம் லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள். பட் திஸ் கவுண்ட் சோ மச்.
Or somebody gave you something, at least phone பண்ணி சொல்லுங்க, we have received that. Grateful மறக்க கூடாது, நன்றியை மறக்க கூடாது. நன்றி மறத்தல் is a great sin. அப்படி சொன்னாரே, உங்களுக்கெல்லாம் அந்த பாவங்களுக்கு எல்லாம் பிராயச்சித்த கர்மா ஐயர் சொல்லேக்கல, அதுவும் பண்ணத திங், நன்றி மறத்தல், கிருதக்னதா. அப்போ நாங்கள் இப்போ லைஃப்பில் நாங்கள் நினைக்கிறது கோயிலுக்கு போகணும், தேங்காய் உடைக்கணும், பாலாபிஷேகம் பண்ணணும், அந்த தீபத்தை ஒத்தி கும்பிடணும், நத்திங். அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், கோயிலுக்கும் போக வேண்டாம். பட் வேல்யூஸ் திருக்குறள்ல திருவள்ளுவரே அழகா உண்டு. நன்றி மறவாமை, புறங்கூறாமை, விருந்தோம்பல் அழகா கொடுத்துரு. இதெல்லாம் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் உங்களுக்கு இருந்தா இன்னொரு ஜென்மம் உங்களுக்கு கிடையாது. இந்த வேல்யூஸை விட்டு போட்டு ஏதோ கோயிலுக்கு பால் ஊத்துறதும் தேங்காய் உடைக்கிறது நீங்க கிருஷ்ணா பகவத்கீதையில எங்கேயும் சொல்லல. சொல்றாரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். சொல்லுங்க பார்க்கலாம், கடவுள் பிச்சைக்காரனோ? இந்த உலகம் முழுக்க அவருடையது. நீங்க எவ்வளவு பால் கொடுத்து அவர் திருப்திப்படுத்தலாம். how much milk you can give him and satisfy him? அவருக்கு உங்களுடைய அன்பை தான் கேட்கிற. உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. வெள்ள நிற பூவும் அல்ல, வேறந்த மலரும் அல்ல, வள்ளல் பிரானானுக்கு வாய்த்த மலர் இதுவோ, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. நாங்கள் இந்த உள்ள கமலத்தை கொடுக்காமல் சும்மா என்ன எங்கட பைசாவால நாங்கள் எங்கட இலங்கையில செய்யற பூஜைகள், நீங்க வெளிநாட்டுல செய்யற கோயில் வேர்ஷிப்புகளுக்கு எந்த பலனும் கிடையாது. என்னன்னு சொன்னா அகங்காரம். நான் பண்ணினேன், எந்த திருவிழா பெஸ்ட், நான் கட்டினேன் கோயில். ஸ்ட்ராட்ஃபீல்டு திருவிழா பெஸ்டா, அங்க போட்டியாமே. ஈஸ்ட் வுட் திருவிழா பெஸ்டா, எங்க வெள்ள சாப்பாடு போடுறா, இதுக்கெல்லாம் போகாதே. எங்கோ யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டீங்களோ அங்கே உங்களோட சாப்பாடை காட்டுறதுக்கா கோயில்ல? இதெல்லாம் ஐயா நாங்க கோயிலுக்கு போய் சேறு பூசுறோம், எந்த growth-உம் இல்லை, எந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸும் இல்லை. அங்கேயும் போட்டி. இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர் ஆக்கள் திருவிழாவா? அப்ப எந்த திருவிழாக்காரன் நல்ல சாப்பாடு போட்டினா? இந்த பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடவா போறீங்க கோயிலுக்கு? அப்ப அதானுங்க சொல்றாரு உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. பகவத்கீதை சொல்றாரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். நீ என்ன சாப்பிடுறியோ அந்த ஃப்ரூட்டை எனக்கு வச்சுட்டு சாப்பிடப்பா. நீங்க நிறைய பேர் இந்த பாலை வச்சுட்டு மற்ற நாள் தான் எடுக்கிறீங்க. சுவாமியில கண் பார்வை பட்டாலே அது பிரசாதம் ஆயிருது. வையுங்கோ, 2 minutes ப்ரே பண்ணுங்க, வச்சதை எடுத்துக்கொண்டே சாப்பிடுங்க. பழம், நீங்க சாப்பிடுற பழத்தை என்ன கொடுங்க. புஷ்பம் ஃப்ளவர் இருக்கா, ஒரு ஃப்ளவர் ஒன்று சிங்குலர்லாம் சொல்றாரு, ஒரு பூ அன்போட கொடுத்தா போதும். அதுவும் இல்லையா விண்டரா, கனடாக்காரருக்கெல்லாம் திருவிழா பூ கிடையாது, ஒரு இலை என்று சொல்ற. அங்க துளசி இலை வில்வம் இலை கூட சொல்ல இல்ல, ஒரு இலை. இப்ப கனடாக்காரருக்கு மேப்பல் லீவ் தான் கிடைக்குவாங்க. அப்ப ஒரு மேப்பல் இலை எனக்கு அன்போட கொடு. உங்களோட நாட்டு ட்ரீ என்ன? ஆஸ்திரேலியா ட்ரீ என்ன? என்னவோ இங்க கிருஷ்ணா லீவ் சொன்னார், ஒன்றுமே இல்லையா? ஒரு இடத்துல ஒரு லீஃபை பிடுங்கி அவற்றை பாதுல வைங்க, ஒரு லீஃப். சரி, அதுவும் தான் முடிய இல்லையா? விண்டர்ல மரமெல்லாம் கொட்டி போச்சுதா? சொல்ல நீ குடிக்கிற தண்ணியை எனக்கு குடிச்சு கொடுப்பா. ஏன்னா நாங்க தண்ணி இல்லாமல் வாழ முடியாது யாருமே. அப்ப கடைசில தோயம்னு சொன்னா ஒரு 1 glass of water and he ask from you with devotion. உங்களோட பொன்னையும் பொருளையும் அவர் கேட்கல. அவருக்கு என்ன, அவர் இந்த உலகம் கோல்டு சுரங்கம் முழுக்க அவருடையது, பால் பண்ண முழுக்க அவருடையது. எவ்வளவு பால் குடிப்பீங்க? மண்டையில இறைச்சி அட்லீஸ்ட் இந்த டூர்ல வந்தாக்களுக்கு வந்துட்டுதா என்ன ராதிகா? அப்ப இனிமேல் சொல்லுங்க, இதுக்கு நீங்க போகாதேங்க. அட்லீஸ்ட் நீங்க blessed you have come to Krishna's place. நான் சொல்ல இல்ல, கிருஷ்ணா சொல்றாரு எனக்கு டைம் இல்ல உங்களுக்கு எல்லாம் டீச் பண்றதுக்கு. அப்ப இந்த கிருஷ்ணாண்ட மெயின் ஸ்லோகம் வந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். ஒன்றுமே இல்லையா? ஒரு டம்ளர் பக்தியா பிரயச்சதி. ஆறு வந்து பக்தியோட கொடுக்குறாங்களோ அவனுக்கு நான் அனுகிரகம் பண்றேனப்பா. என்னுடைய திருவிழா பெஸ்ட். நான் இவ்வளவு காசுல ஒழிச்சு பண்ணினேன், எங்களுக்கு அங்க 0 பக்தி. இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த ஒரு நல்லூர் திருவிழாக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து பூச்சொறிஞ்சாலாம் தேரண்டைக்கு. அப்ப எவ்வளவு எங்கட புத்தி பாருங்க. குண்டு போட்ட ஹெலிகாப்டர்ல இருந்து சுவாமிக்கு பூச்சொறிகிறார். இந்த ஒரு நல்லூர் திருவிழா செய்யலாம் ஐயா. ஒவ்வொரு வருஷம் பண்றாங்களா?
நல்லூர் திருவிழால பண்ணினபடினால வலிபுர கோயில்லையும் ஆமீஸ் கேவனாஸ் பட் என்னுடைய தெரிஞ்ச ஒரு ஆள் அங்க இருக்கிறார். அப்ப நானே போன் பண்ணி சொன்னேன் எலோ பண்ணாத எங்க கொண்டு அட்லீஸ்ட் வல்லுவர கோயில்ல தேடி நோட் எல்லாம். ஆனா ஆமிக்கு 1.5 லட்சம் கொடுக்கணும் அந்த பூ சொறிகிறதுக்கு. அப்ப ஆமிக்காரன் வந்து கேட்டுருக்கான் 1.5 லட்சம் எடுத்து வாங்குறதுக்காக. அவ வல்லுவர கோயில் கொடுக்கையில நல்லூர் திருவிழாவில பூ சொரிஞ்சாலாம். இதெல்லாம் சுவாமி கேட்கிறாரா சொல்லுங்க. எங்கட பணத்தை நாங்க பீத்துறோம். அதான் ஹெலிகாப்டர்ல பொம்பளை இறக்குறோம் இந்த கனடாவில. அதுவும் இப்ப சாமத்திய பொம்பளை உண்டு அப்படி ஒரு ஆடுது உலகம் முழுக்க. அந்த காலத்துல ஊர்ல சாமத்திய கல்யாணம் ஏன் பண்ணினோம்னா பொம்பளையில வெளியில போறது இல்ல. அதை 4 உற்றார் உறவினருக்கு சொல்லி வைக்கிறது என் பிள்ளை இப்ப ரெடி ஃபார் மேரேஜ். அதுக்கு கிராமத்துல அந்த காலத்துல கொண்டாடினமே ஒழிய இப்ப கனடாவிலையும் லண்டன்லயும் அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் வை ஷுட் யூ செலிப்ரேட்? பணங்களை பீத்துறோம். ஏன்னா நாங்கள் திரும்ப அடி வாங்க போறோம். ஏன்னா சுவாமி பொறுக்க மாட்டார் நாங்க சரி அநியாயத்தை. ஆனபடி அட்லீஸ்ட் நீங்க ட்ரிப்புக்கு வந்த நீங்கள் பீப்புள் ஹூ ஹேவ் லிசன் டு தீஸ் திங்ஸ் உண்மையான டிவோஷன் அவருக்கு பக்தி தான் வேணும். அங்க உங்களோட பெருமைகளை காட்டுறது இல்ல. என்ன நாங்களும் மந்த கூட்டம் மாதிரி ஒரு ஆள் $1000 கொடுத்தா எல்லாரும் $1000 கொடுப்போம். சுவாமிக்கு உங்களோட பணம் தேவையில்லை. கடவுள் அங்கே இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஹீ இஸ் எவ்ரிவேர். அப்ப ஈவன் நாங்கள் இந்த பூவ பீப்புளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறோமே அங்கேயும் ஈஸ்வரனை இறைவனை பார்த்து தான் அவங்களுக்கு சாப்பிட்றதே ஒழிய உங்களோட சாய் பஜன்ஸ்ல என்ன சொல்றீங்க? என்ன சாப்பாடு ஆஃபர் பண்ணிக்கல வாட் இஸ் த மந்த்ரா யூ சே? அடுத்தது அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதக பிராணாபான சமாயுக்தக பச்சாம்யன்னம் சதுர்விதம். இது எங்க இருந்த ஸ்லோகம்? இந்த ஸ்லோகம் பகவத்கீதா, பிரம்மார்ப்பணம் பகவத்கீதா. அப்ப அகம் கிருஷ்ணா சொல்றார் நான் வைஸ்வானரோ பூத்வா வயிற்றுக்குள்ள எல்லா ஜீவராசிகளுக்குள்ளையும் வயிற்றுக்குள்ள சமிபாடு அடைகின்ற நெருப்பாக நான் இருக்கிறேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதக. பிராணின்றா தெரியும் தானே? யார் பிராணி? சுவாசிக்கிறதெல்லாம் பிராணி. அப்ப கிருஷ்ணா எங்களை தான் பிராணின்னு சொல்ற. அப்ப பிராணினாம் தேகம் இந்த சுவாசிக்கின்ற எல்லா உடம்புக்குள்ளையும் நான் இருக்கிறேனப்பா. எப்படி இருக்கிறேன்னா பிராண அபான சமாயுக்தக பிராணன் அபானனாக இருந்து கொண்டு நாங்க சாப்பிடுற சாப்பாட்டை எல்லாம் கிருஷ்ணா சொல்றார் நான் தான் டைஜஸ்ட் பண்ணுகிறேன், நான் தான் சமமான செய்கிறேன். அப்ப நீங்க இன்னொரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கல, நீங்க டைரக்ட்லி யூ ஆர் ஃபீடிங் லார்ட் கிருஷ்ணா. நீங்க சிவபக்தர்கள் சிவன் சொல்லுங்க. இங்க கிருஷ்ணா அகம் சொன்னது கிருஷ்ணா மட்டும் இல்ல, இது வந்து நிர்குண அகம். நீங்க கிருஷ்ணா எடுக்கலாம், முருகன் எடுக்கலாம், பிள்ளையார் எடுக்கலாம், அம்பாள் எடுக்கலாம், ராமகிருஷ்ணா எடுக்கலாம், சாய்பாபா எடுக்கலாம், ஆரண்டாலும் எடுங்கோ. அகம் மீன்ஸ் காட். அப்ப இந்த கொண்டே பாலை ஊத்தி அதை நான் பார்த்தேன் முருகன் கோயில்ல, உங்களோட சித்தி முருகன் கோயில்ல ஒரு மெஷின் வந்து சக் பண்ணது அபிஷேகம் பண்ண பாலை. ஸ்மெல் புளிச்சு போகுது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டே ஒரு ட்ரக் வந்து சக் பண்ணது அபிஷேகம் பண்ண பாலை. எல்லாம் குளிக்க போய் சேரு போலாமோ? அதான் ராமகிருஷ்ண மிஷன்ல பாருங்க, எவ்ரிதிங் தே ஆஃபர். அழகா ஒன்றும் வாழைப்பழத்தை வெட்டி முந்திரி பழத்தை வெட்டி எல்லாம் அழகா ஆஃபர் பண்ணிட்டு தே டிஸ்ட்ரிபியூட் அஸ் பிரசாதம். அவங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிய இல்ல, படிக்க இல்ல சாஸ்திரத்தை. நீங்க நாளைக்கு ரிஷிகேஷுக்கு வர போறீங்க பாருங்க, half an hour அபிஷேகம் இஸ் ஓவர். ருத்ராபிஷேகம் எவ்ரிடே. கொஞ்சம் பால், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் பஞ்சாமிர்தம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். Why? As gratitude towards God. Oh Lord, you have given us food, therefore in return we are giving you something. அப்ப கோயில் பூஜைகள் எல்லாம் தனியார்களுக்காக இல்ல, என்டைய கம்யூனிட்டிக்காக. அன்னைக்கு இங்க காசி விஸ்வநாதர் கோயில்ல அழகா ஏர்லி மார்னிங் சங்கல்பம் பண்றா, லோக சமஸ்த லோக ரக்ஷணார்த்தம். இப்ப காசி விஸ்வநாதர் பூஜை நடக்குதுன்னு சொன்னா உலக மக்கள் அனைவருக்காகவும் ஏர்லி மார்னிங் 3 o'clock அபிஷேகம் நடக்குது. அப்ப கோயில் அபிஷேகங்கள் எல்லாம் தனியாருக்காக இல்ல, உலக மக்களுக்காக பண்ணப்படுறது. therefore கொஞ்சம் பால், கொஞ்சம் தயிர், எவ்ரிதிங். ஓ லார்ட், நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறாயப்பா, நன்றிக்காக உனக்கு கொஞ்சம். அவர் பிச்சைக்காரன் அவரை கொடுக்கற இல்ல. இவங்களுக்கு கான்செப்ட் புரியுறது இல்ல. ஏதோ கடவுளுக்கு கொடுக்குற மாட்டா, அவர் பிச்சைக்காரன் மாதிரி. நாங்கள் ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணுவா, ஒரு நகை கொடுக்க மாட்டோம்.
கொண்டு எங்க கொடுப்பான்? கோயிலுக்கு தேருக்கு வேணுமாம் கோல்டு, கோயில் கதவுக்கு வேணுமாம் கோல்டு. அவருக்கு கதவுக்கு கோல்டு இல்லாதா குறை? உலகம் முழுக்க அவருடைய வீடு ஐயா. அது இந்தியாவிலேயும் பெரிய ப்ராப்ளம். அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தங்க ரதத்துக்கு தங்க கதவுக்கணுன்னா எல்லாம் டொனேட் பண்ணுவான். ஆனால் ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னு 2 சவரன் நகை வேணுமெண்டா நோபடி கிஃப்ட்ஸ். அந்த ஏழை பொண்ணில் இறைவன் இருக்கிறாரா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட பகவத்கீதையை வியாசர் எழுதியிருக்கிறபடினால ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து வியாசருக்கு மேலே. வியாசர் அவற்றை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நமோஸ்துதே வியாச விஷால புத்தே. விஷால மட்டும் நல்லா என்ன பரந்த மனசை உடைய வியாசருக்கு, அவருடைய கண்கள் வந்து தாமரை இதழ்கள் போன்ற கண்களுடைய வியாசருக்கு நமஸ்காரம். அப்போ அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, த ஹோல் மகாபாரதத்துல லைட்டாக மிடில் போர்ஷன்ல இந்த பகவத்கீதை வருகிறது ரெண்டு முதல் ஸ்லோகத்தை சொல்லிட்டு, ரெண்டாவது பிரேயர் வந்து லார்ட் கிருஷ்ணாவுக்கு. பிரபன்ன பாரிஜாதாய ஸ்தோத்ர வேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. அப்ப ஆருக்கு அவர் வந்து கிருஷ்ணா வந்து பாரிஜாதம் சொன்னா கல்பதரு மரம் மாதிரி இருப்பாராம். கல்பதரு என்ன? கேட்டதெல்லாம் கொடுப்பார். ஆனா ஆறு கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு சொன்னா அவற்ற பாதார விந்தங்கள்ல சரணாகதி அடைஞ்சவர்களுக்கு தான். அப்பா எப்படியோ பாத்துரு. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கோல்டு 45 days I am suffering from cold. என்ன செய்யறது? This job you have to do. அப்படியே பாத்துறப்பா, நீ பாத்துரு. நான் I don't take any antibiotic or anything. Okay. Prapananam parijadahana, the people who have surrendered at the feet of Lord, for them he will give everything. அப்ப பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணி. அவர் கையில சாட்டை வச்சிருக்கிறார். பாருங்க என்ன, என்னதுக்கு சாட்டை? அந்த குதிரைகளை மேய்க்கிறதுக்கு. அதே மாதிரி சுவாமியும் எங்களுக்கு அடி போடுவாரான் சாட்டை வச்சு. அதான் நீங்க கஷ்டம் வருதே நீங்கள் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். அந்த கஷ்டத்தை ஏன் கொடுக்குறாருன்னு சொன்னா எங்களை பக்குவப்படுத்துறதுக்கு. ஏன்னா கஷ்டம் வராட்டி நாங்க பக்குவப்படுத்த மாட்டோம். எங்க உங்களுக்கு கஷ்டம் வரையில்லைடா, இவ்வளவு அடி வாங்கி எங்க கேம்புகள்ல இருந்து அடி வாங்கின எங்களுக்கு எங்க இப்ப ஆட்டவும் பாட்டவும். இப்ப கனடாலாம் பாத்தீங்களா, இப்ப அங்க ஹெலிகாப்டர்ல இறங்கி கல்யாணம் பண்ணது முடிஞ்சது. இப்ப எல்லாரும் கியூபாக்கு கல்யாணம். அந்த பணத்தின் கொழுப்பு, அரவாசி கொழுப்பும் இல்ல, எல்லாம் கிரெடிட் கார்டுல ஃப்ராட். அரவாசி மாமா அறியாம இல்ல சொல்றேன், எல்லாம் கிரெடிட் கார்டுல ஃப்ராட் எடுத்து என்ன பெருமை. ஐயர்ல இருந்து சொந்தக்காரர்ல இருக்கும் கியூபாண்டா அங்க ஒரு ஐலண்டா. அப்ப எல்லாருக்கும் பிளேன் டிக்கெட் புக் பண்ணி அங்க புக் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு few $1,000 $200,000 $300,000 ஸ்பெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணினோம். அப்ப என்ன பீத்திரம்? நான் பணக்காரன். வேறு ஒன்றுமில்லை. இதெல்லாம் என்ன பீத்திரன்னா நான் பணக்காரன் பீத்திரம். பணக்காரர் யாருன்னு சொன்னா எல்லாம் கட்டி விடுறாளே. நல்ல இப்ப கோயிலை கட்டி விட்டா அந்த காலத்துல இவ்வளவு பெரிய கோயில்கள். இப்ப நாங்கெல்லாம் இருந்துமே வெங்கடேஸ்வரா லாட்ஜ் காசியில ஏதோ அடியார்கள் எல்லாம் கட்டி விட்டுடம். பணம் இருந்தா இந்த இடத்துல தர்மசாலா ரூம்ஸ் எல்லாம் கட்டி விடுவா. so that many people will come and stay and worship. But the punya, half of the punya will go to the person who built the rooms. அப்ப மரங்கள் நடுறது, கோயில்கள் கட்டுறது, தர்மசாலைகள் கட்டுறது, நல்ல விஷயங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் கட்டுறது, இதெல்லாம் வந்து புண்ணிய காரியம். இதுல புண்ணியம் கிடைக்கும். இதுல நீ 300,000 பண்ணி இந்த கல்யாணம் பண்ணினவனால் எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு பேசுவா. அவன் பார் 300,000 கட்டினான்டா, என்னன்னா இன்னொரு ஆளுக்கு கம்பெடிஷனை கொடுக்குது. அவன் 300,000, நான் 400,000 கல்யாணம் பண்ணணும். என்னங்கடா ஊர் நடக்குது ஐயா. அதான் நாங்க இன்னும் நாங்கள் அடி வாங்க போறோம். ஆனா இப்ப அம்மா இந்த நிறைய கோயில்கள் கட்டுறாங்களே, அது என்ன விளையாட்டு? எங்க கனடாலயோ சிட்னிலயோ? இல்ல அவ கட்டுறாமா பைசாக்காதான். ஆனா இன்னொன்று என்ன சொல்லுங்க, உங்களோட வயசு போனாக்களுக்கு இந்த கோயில் இல்லைன்னா எல்லாம் டிப்ரெஷனா போயிடும். இந்த கோயில் எங்கட சனம் முழுக்க கோயிலுக்கு போதே சமர்ல அவளுக்கு டிப்ரெஷன் இல்லாமல் இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. அதோட எங்கட நல்ல விஷயம் என்னன்னா, இந்த திருவிழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன கிறிஸ்டியன்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட் பப்புக்கு போய் குடிக்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்.
அதான் சிட்னியில் பார்த்தேன் எல்லாரும் டேக்கேவேக்காக அங்கே போகிறா. அட்லீஸ்ட் முருகனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு டேக்கவே வர்றான். ஏதோ முருகனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு டேக்கவே எடுக்கிறவன். அந்த அளவில் மச் பெட்டர். 1-2 கோயில் இருந்தா போதும். இதே இல்லாம ஒவ்வொண்டோ ஒன்றா பிஸ்னஸ் கட்டினாங்க. அம்மா முழுக்க அங்கே இருக்கிறோம். அம்மா இருக்கு மட்டும் தான் அந்த கோயில் இருக்க போகுது. எங்களோட யங்ஸ்டர்ஸ் அங்கே போக மாட்டேன். எங்களோட யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ண இல்லையாண்டா எங்களோட யங்ஸ்டர்ஸ் யாரும் போக போகிறது இல்லை. இன்னொரு 50 இயர்ஸில் எங்களோட கோயில்கள் எல்லாம் மொஸ்கா மாற போகுது பாருங்க. ஆனால் எங்களோட பெரியவர்களுக்கு சிந்தனை இல்லை. தே நெவர் பாதர். ஒன்லி தே வாண்ட் டு திங்க் எங்களோட கோயில், எங்களோட சைவ சித்தாந்தம், எங்களோட யாழ்ப்பாணம். அதான் நம்ம பார்த்தேன் இங்கே கனடாவில் நல்லூர் முருகனும் இருக்கிறார், செல்வச்சன்னிதியும் இருக்கிறார். இங்கே ஒரே டொரண்டோவில் ஸ்காபரோவிலேயே நல்லூர் முருகனும் இருக்கிறார், செல்வச்சன்னிதியும் இருக்குது. இல்லை ஒரு பிள்ளை கேட்டுது. அப்போ சொன்னால் அங்கே நல்லூர் டிஃப்ரெண்ட் பிளேஸ், செல்வச்சன்னிதி டிஃப்ரெண்ட் பிளேஸ், 2 ஊரில் 2 கோயில். ஏன் ஸ்காபரோவில் என்னதுக்கு 2 கோயிலும் சிந்திக்கிறது. நான் முத்துமாரியம்மன், அந்த முத்துமாரியம்மன், இந்த முத்துமாரியம்மன், எல்லா முத்துமாரியம்மனும் அங்கே வந்துட்டு. அப்போ மின்டிங் மணி அம்மம்மா மாதிரி இருக்கு மட்டும் மின் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன எங்கள்கிட்ட நீங்கள் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன ப்ரேயர்ஸை ஷார்ட் பண்ணி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டா இல்லையான்னு சொன்னால் எங்களோட பூஜை அபிஷேகங்களை ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணி நீங்கள் ரிசுகேஷன் பாருங்கள். நாளைக்கு 5க்கு ஷார்ப் ஏர்லி மார்னிங் 5க்கு ருத்ராபிஷேகம், நைவேத்தியம், ஆரத்தி, 6:15 everything ஓவர். அப்படி நீங்கள் டைம் பண்ணி கொண்டா இல்லையான்னு சொன்னால் கோயில்கள் எல்லாம் நாளைக்கு முஸ்லீம் இந்த கையில். நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களோட பிள்ளை எல்லாரும் வர போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் சாட்டை கையில் சாட்டை வச்சிருக்கலாம் எல்லாருக்கும் அடி போடுறதுக்கு. அண்ட் ஞான முத்ராய இந்த சின்முத்ரை என்ன காட்டுதுன்னு சொன்னால் இந்த 3 எங்களில் வந்து இனிமேல் இது நிறைய ஃபிலாசபி இருக்குது. ஜென்ரலாக சொல்கிறேன், எங்களோட பாடியில் வந்து 3 பாடி இருக்குது. நீங்கள் கண்ணால் பார்க்குற பாடி வந்து ஃபிசிக்கல் பாடி, உள்ளுக்குள்ளே சட்டில் பாடி, அதுக்குள்ளே காசல் பாடி இருக்குது. அதான் ஃபிசிக்கல் பாடி, சட்டில் பாடி, காசல் பாடி. இப்போ இது நாங்கள் ஜீவர்கள் ஆகிய நாங்கள் we are now attached to this. அது மோர் ஃபிசிக்கல் பாடி. பியூட்டி பார்லர் என்றாலே அட்டாச்மெண்ட் டு த ஃபிசிக்கல் பாடி. அப்போ இங்கே இருக்கிறபடினால இது சுவாமி, எங்களுக்குள்ள சுவாமியும் இருக்கிறார். ஆனால் அந்த சுவாமியை மறந்து நாங்கள் இப்போ இந்த பாடியோட அட்டாச்சாக இருக்கிறோம். இந்த 3 அட்டாச்மெண்ட்டையும் விட்டு சுவாமியோட சேர்றது தான் சின்முத்ரா. அப்போ இது வந்து சுவாமி, இது நாங்கள் ஜீவர்கள், இது இந்த 3 பாடி. அப்போ பாடிக்கு மேலே அட்டாச்மெண்ட், மைண்டுக்கு மேலே அட்டாச்மெண்ட், புத்தி. நான் எடியூகேட்டட், நான் பணக்காரன், நான் எங்களை பற்றி பித்துறதோ இல்லையோ, பெரிய வீடு, பெரிய காரு, எல்லாம் இது 2 அட்டாச்மெண்ட். இது எங்கள்ட முன்பு செய்த பாவ வினைகள் மூட்டை தொங்கிக் கொண்டிருக்கு. அடுத்த ஜென்மத்துக்கு மூட்டை தொங்கிக் கொண்டிருக்கு, காசல் பாடி. அப்போ இதில் இப்போ 3 அட்டாச்சாக இருக்குது. நாங்கள் சுவாமியிலேருந்து வி ஆர் அவே. அப்போ இன்னொரு ஜென்மா வேண்டாமண்டா இந்த 3 பாடிக்குள்ள அட்டாச்மெண்ட்டையும் விட்டு இறைவனோட சேரணும். அதான் ஒன் ஆஃப் த பில்கிரிமேஜ். கம்ஃபர்ட் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் வில் பி இன் த பாடி. ஸோ உங்களோட பாடியில் உள்ள அட்டாச்மெண்ட்டை நாங்கள் வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் இட். அதுக்கு தான் பில்கிரிமேஜ். அப்போ சுவாமியோட ஐக்கியமாகணும். அதான் கிருஷ்ணா வந்து மற்றது இவர் தட்சிணாமூர்த்தி எல்லாருமே சின்முத்ரையில் தே ஆர் ஸ்டேயிங். இது 3ஐயும் விடு, இறைவனோட ஐக்கியமாகு. அப்போ சின்முத்ராய, அந்த சின்முத்ரையோட இருக்கிற கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணாய கீதா அமிர்த துஹே நமஹ. இந்த மகாபாரதத்துல இருந்து கீதையை பிழிஞ்சு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. லைஃபினுடைய உண்மையை எங்களுக்கு பிழிஞ்சு கொடுத்துருக்குற அந்த கிருஷ்ணாவுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். அடுத்தது பகவத்கீதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறார். உங்களோட பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரிய போறது இல்லை. உங்களோட பிள்ளைகள் தான் பிள்ளைக்காரனும் கற்பனம் இந்தியக்காரன் எல்லாம் வட்டி Asma